இருந்து வரக்கூடிய காட்சிகள். இந்த நிகழ்வு என்பது காலை 8:30 மணிக்கு ஏற்பட்டது. காலை 8:30 மணிக்கு திடீரென்று அங்கு வழக்கமாக வரக்கூடிய அந்த பருவகால மழை பொழி என்பது இருந்திருக்கின்றது. அப்போது சில இடங்களில் கனமழையும் சில இடங்கள் லேசான மழையும் தான் இருந்திருக்கின்றது. ஆனால் அதுக்கு பிறகு அந்த மழையினுடைய தீவிரம் என்பது அதிகமாக இருக்கிறது. மழையினுடைய தீவிரம் அதிகமாக இருந்து திடீரென்று இந்த நேபாளத்தினுடைய வடக்கு இமயமலை பகுதியில் தான் அந்த பகுதியில் தான் முதலில் இந்த காட்டாற்று வெள்ளம், அந்த அதிக மழை பொழிவு, வெள்ளம் என்பது ஏற்பட தொடங்கி இருக்கிறது. நேபாளத்தினுடைய வடக்கு இமயமலை பகுதியில் இருக்கக்கூடிய ரசுவா என்ற ஒரு மாவட்டம் உள்ளது. அந்த மாவட்டம் தான் முதலில் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக பார்க்கப்படுகிறது. நேபாளத்தில் ரசுவா என்ற மாவட்டம் தான் முதலில் பாதிக்கப்பட்ட மாவட்டம். அந்த மாவட்டத்தில் திபெத் எல்லை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பகுதியில் தான் திடீரென்று வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டது. காலை 8:30 மணி அளவில் இந்த வெள்ளப்பெருக்கு. பொதுவாக இந்த நேபாளத்தில் ஏற்கனவே கூறியது போல இந்த மாதம் என்பது செப்டம்பர் மாதம் வரையில் சீசன் டைம் என்று சொல்லக்கூடிய இந்த பருவமழை பொழியக்கூடிய ஒரு மாதம் தான். சில நேரங்களில் இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய அது அழகை ரசிக்கும்படியான ஒரு சாரல் மழையாக இருக்கும். சில இடங்களில் கன முதல் மிக கனமழை, லேசான மழை என மாறி மாறி அங்கு இயற்கை சூழல் என்பது பதிவாகும். அந்த அடிப்படையில் தான் இன்று காலை வழக்கம் போல சில இடங்களில் மழை பொழிவு என்பது இருந்திருக்கின்றது. வழக்கமான மக்களுடைய அன்றாட பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். சுற்றுலா பயணிகளும் அங்கு அந்த பகுதியிலும் சென்று அந்த பகுதியிலும் ரசித்திருக்கிறார்கள். அப்போது இந்த நேபாளத்தினுடைய இந்த வடக்கு இமயமலை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ரசுவா என்ற மாவட்டத்தில் திபெத் எல்லை ஒட்டி ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு தான் இதனுடைய தொடக்கமாக அமைந்திருக்கிறது. அப்போது அந்த பகுதியில் காலை 8:30 மணிக்கு ஏற்பட்ட அந்த திடீர் வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவு என்பது பெரும் அழிவை ஏற்படுத்தியிருக்கிறது. திடீரென்று ஒரு வெள்ளப்பெருக்கு, காட்டாற்று வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. அந்த வழியாக இருக்கக்கூடிய அனைத்து கட்டமைப்புகளையும் அனைத்து அந்த மண்ணோடு சேர்ந்து அது ஒரு மண் சரிவோடு மண் மற்றும் அந்த காட்டாற்று வெள்ளம், மழைப்பொடி வெள்ளம் என அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து அடித்து கரைபுரண்டு ஓடுகிறது. அந்த ரசுவா என்ற மாவட்டத்தில் தொடங்கி அதற்கு பிறகு அதை ஒட்டிய மாவட்டங்கள் வழியாக தான் சென்றிருக்கிறது. ரசுவா மாவட்டத்தினுடைய சியாப்ரு மற்றும் பெசி மற்றும் டிமுரே ஆகிய மலை கிராமங்கள் இருக்கிறது. இவை அனைத்துமே மலை கிராமம் தான். அந்த ரசுவா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சியாப்ரு, பெசி மற்றும் டிமுரே ஆகிய அனைத்துமே மலை கிராமங்கள். அந்த மலை கிராமங்கள் வெள்ளத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்டு அந்த மலை கிராமத்திலும் கூட குடியிருப்பு பகுதியெல்லாம் இருக்கு, வீடுகள்லாம் இருக்கிறது. அந்த மலை கிராமம், அதாவது டிமுரே மற்றும் சியாப்ரு, பெசி ஆகிய பகுதிகளை சேர்ந்த மலை கிராம மக்கள், அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கூட அந்த வீடுகள் எல்லாமே அந்த மண் சரிவில், அந்த காட்டாற்று வெள்ளத்தோடு அந்த மண் சரிவில் சிக்கி இருக்கிறார்கள். அங்குதான் முதலில் மிகப்பெரிய பாதிப்பு என்பது ஏற்பட தொடங்கியது. அதற்கு பிறகுதான் அடுத்தடுத்து அங்க இருக்கக்கூடிய கடுமையான வெள்ளத்தில் வீடுகளெல்லாம் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. பாலங்கள், நேபாளம் மற்றும் சீனாவை இணைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வர்த்தக பாதையாக இருக்கக்கூடிய மிட்டேரி பிரிட்ஜ் என்று சொல்லப்படக்கூடிய மிட்டேரி பாலம், இந்த பாலம் என்பது சீனா மற்றும் நேபாளத்தை இணைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வர்த்தக பாதையாக இருக்கிறது. அந்த பாதையை கூட இந்த வெள்ளத்தில் முற்றிலுமாக ஒரு நொடியில் அடித்து செல்லப்பட்டு துண்டாக்கப்பட்டு இரண்டாக பிளந்து அது காட்டாற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்படக்கூடிய அந்த காட்சிகளை கூட நாம் பார்த்தோம். அந்த அளவுக்கான மிக மோசமான ஒரு பாதிப்பை என்பது இன்றைய நாளில் நேபாளத்தில் பதிவாகி இருக்கின்றது. அதே போன்று இந்த ராசுவாஹிடி என்ற சொல்லப்படக்கூடிய ராசுவாஹிடி, சிலிமே உள்ளிட்ட 4 நீர்மின் நிலையங்கள் மற்றும் மின்சார கட்டமைப்பு என்பது முழுவதுமாக சேதமடைந்திருக்கிறது. நேபாளத்தில் பல இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. மின்சாரம் துண்டிப்பு என்பது ஒருபுறம் இருந்தாலும் கூட பல இடங்களில் இருக்கக்கூடிய மக்களை தொடர்பு கொள்ள முடியாத நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதனால் அந்த குறிப்பிட்ட பாதிப்புக்குள்ளான பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களுடைய நிலைமை என்ன, அங்கு மக்கள் இருக்கிறார்களா, மண்ணோடு மண்ணாக புதைந்திருக்கிறார்களா, என்ன ஆனார்கள், என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அங்கு பல இடங்கள், பல வீடுகள், குடியிருப்புகள் என மண்ணோடு மண்ணாக புதைந்திருப்பதையும் அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் என்பது அச்சத்தை ஏற்படுத்துகிறது. அவர் இருக்கக்கூடிய பணிகளும் ராணுவத்தினர் மும்முரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த சீனாவினுடைய திபெத் பகுதியில் பெய்த கனமழை மற்றும் உறைபனி சரிவு என்றும் சொல்லப்படுகிறது. இந்த அளவுக்கான சேதத்துக்கான காரணம் உறைபனி சரிவு மற்றும் சீனாவினுடைய திபெத் பகுதியில் பெய்த கனமழை மற்றும் உறைபனி சரிவு காரணமாக எல்லையை கடந்து வரும்போது போட்டே கோஷி என்ற ஒரு ஆறு உள்ளது. அந்த போட்டே கோஷி ஆற்றில் காலை 8:30 மணியிலிருந்து 9 மணி அளவில் தான் திடீரென்று இந்த பெருவெள்ளம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகுதான் அடுத்த கட்டங்களாக இது பல்வேறு பகுதிகளுக்கு போட்டே கோஷி மற்றும் திரிசூலி ஆற்றங்கரையோர மாவட்டங்களான நுவார்கோட், தாதிங் மற்றும் கோர்கா மற்றும் சித்வான் ஆகிய பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்கள்
பாதுகாப்பான உயரமான இடங்களுக்கு செல்லுமாறு அவசர எச்சரிக்கை எல்லாம் விடுக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அடுத்தடுத்து ஏற்பட்ட பாதிப்புகள் தொடர்பான காட்சிகள் தான் தற்போது வெளியாகி இருக்கிறது. அது இந்த காத்மாண்டு திபெத் பகுதியில் உருவாகி காலை திருசூலி ஆற்றில் புகுந்த பேரழிவு வெள்ளம் என்பது ஆற்றின் கீழ் கரையோர பகுதியில் குறிப்பிடத்தக்க ஒரு மிகப்பெரிய சேதத்தை என்பது ஏற்படுத்தியிருக்கிறது. நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சிகளாம் கூட அந்த ஆற்றினுடைய கீழ் பகுதியில் தான் திருசூலி ஆற்றில் புகுந்த இந்த பேரழிவு வெள்ளம் அந்த ஆற்றினுடைய கீழ்ப்பகுதி மற்றும் கரையோர பகுதியில் ஏற்படுத்திய தாக்கம் தொடர்பான காட்சிகள் தான் நமக்கு தற்போது வெளியாக இருக்கிறது. திருசூலி பஜார் என்ற ஒரு பகுதி உள்ளது. அந்த திருசூலி பஜாரில் பெருவெள்ளம் என்பது மிகப்பெரிய ஒரு பேரழிவை ஏற்படுத்துகிறது. இந்த இணைப்பு பாலங்கள் எல்லாம் துண்டிக்கப்பட்டு குடியிருப்பு பகுதிகள், கார்கள், இருசக்கர வாகனம் எல்லாம் அடித்து செல்லப்பட்ட காட்சிகள் எல்லாம் வெளியாக இருக்கிறது. வடக்கு நேபாளத்தினுடைய ரசுவா மாவட்டத்தில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பேரழிவுகரமான வெள்ளம் தான் போட்டேகோசி ஆற்றங்கரையோர் நெடுங்கிலும் பரவலான சேதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. நேபாளத்தினுடைய வெள்ள முன் அறிவிப்பு தகவலின்படி இந்த வெள்ளம் என்பது எல்லையினுடைய திபெத் பக்கத்திலிருந்து போட்டேகோசி ஆற்றுக்குள் தான் நுழைந்ததாக சொல்லப்படுகிறது. இன்னும் முழுமையான உறுதியான தகவல் எல்லாம் இல்லை. தற்போது வரையில் இந்த காட்டாற்று வெள்ளம் தொடங்கியது என்பது எல்லை பகுதியான திபெத் பகுதியிலிருந்து போட்டேகோசி என்ற ஆறு இருக்கின்றது. சீன நேபாள எல்லையொட்டி அந்த பகுதி ஒரு ஆறு இருக்கின்றது போட்டேகோசி. அந்த ஆற்றில் தான் முதலில் அந்த பெருவெள்ளம் என்பது காட்டாற்று வெள்ளம் அங்கிருந்து தொடங்கி அதற்கு பிறகு அந்த ஆற்றினுடைய கீழ்ப்பகுதி கரையோர பகுதியில் நேரடியாக இது பாதித்திருக்கிறது. அப்போது அந்த சம்பவம் நடைபெற்ற போது பதிவு செய்யப்பட்ட காட்சிகள் எல்லாம் இப்போதுதான் ஒவ்வொன்றாக வெளியாகி கொண்டிருக்கிறது.